ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 8. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தின் பதத்தை விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவ்ருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தா மணிக்ருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யா கதிச்சன சிதானந்த லஹரி. தேவியின் சிந்தாமணி கிருஹம் ஜனன மரண நிவர்த்தி. சுதா சிந்தோ அமிர்த கடலில், மத்தியே நடுவில், சுரவிடபி வாட்டி பரிவ்ருத்தே கல்பக விருட்சத்தோப்புகளால் சூழப்பட்ட, மணித்வீபே ரத்தினத்தீவில், நீபோ பவனவதி கதம்ப மலர்கள் நிறைந்த உதியான வனத்துடன் கூடிய, சிந்தாமணி கிருஹே சிந்தாமணி கிருஹத்தில், சிவாகாரே மஞ்சே மங்கள வடிவமான சிம்ஹாசனத்தில், பரமசிவ பர்யங்க நிலையாம் பரமசிவனுடைய மடியில் வீற்றிருக்கும், சிதானந்த லஹரீம் ஞானானந்த கடலின் அலை போன்ற, துவாம் உன்னை, தன்யா புண்ணியவான்களான, கதிச்சன சிலரே, பஜந்தி வழிபடுகிறார்கள். இந்த 8வது ஸ்லோகமும் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் உள்ள ஸ்லோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அதன் ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் இப்பொழுது பார்க்கலாம். ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षुको दण्डा பஞ்சதன்மாத்ரசாயகா. மன்மதனுக்கும் கரும்புவில், அம்பாளுக்கும் கரும்புவில், அவனுக்கும் பஞ்சபாணம் புஷ்பபாணம்தான், இவளுக்கும் பஞ்சபாணம் புஷ்பபாணம்தான். காமத்தில் முழுகி கிடக்கும் மனுஷர்களுக்கு காமத்தை கட்டுப்படுத்தவும் மனத்தை கட்டுப்படுத்தவும் இவற்றை அம்பாள் தன் கையில் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு அனுக்கிரகம் செய்கிறாள். இதை பற்றி முகக்கவி, உன்னுடைய கடாட்சம் சிவனுடன் மோகத்தை உண்டு பண்ணுகிறது, மனுஷர்கள் உடைய மோகத்தை அடக்கி விடுகிறது என்கிறார் காமகோட்டி ஸ்ரீ சங்கராச்சாரியார். புரமதிது திரிபுரம் என்பது தேவியின் பீஜாட்சரங்களாகிய ஐம் க்ளீம் சௌ. மனமாகிய மத்தால் அதை கடைந்து பரமசிவன் பராசக்தியை அடைந்தமையால் அவருக்கு புரமதனன் என்னும் பெயர் பொருந்தும். குவனத் மணிபூரகத்தில் இருந்து தேவி அநாகத சக்கரத்தை நோக்கி எழுந்தருள்கையில் பக்தர்கள் தேவியின் கால் சலங்கைகளின் கிளுகிளுப்பை கேட்கின்றனர். சுதா சிந்தோர் மத்தியே, இங்கே தேவியின் வாசஸ்தானமான சிந்தாமணி கிருஹம் வர்ணிக்கப்படுகிறது. அது சகல பிரம்மாண்டங்களுக்கும் அப்பால் அமிர்த சாகரத்தின் மத்தியில் ரத்தினத்தீவில் உள்ளது. அதன் வெளிப்பிரகாரங்கள் அதை இப்பொழுது பார்க்கலாம். இரும்பு, செம்பு, வெள்ளியம், பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம், புஷ்பராகம், பத்மராகம், கோமேதகம், வஜ்ரம், வைடூரியம், இந்திரநீலம், முத்து, மரகதம், பவழம், நவரத்தினம், நானாரத்தினம் இவற்றாலும், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய தத்துவங்களாலும், சூரியன், சந்திரன், மன்மதன் ஆகியோரின் தேஜஸாலும் அமைந்தவை. 8வது பிராகாரத்தில் உள்ளது கதம்பவனம்.
அங்கே பரதேவதையின் மந்திரினியான ஷியாமளா தேவி வசிப்பாள். 15வது பிராகாரத்தில் அஷ்டதிக்பாலகர்கள் வசிப்பர். 16வது சேனாநாயகி தண்டனி அல்லது வாராகியின் இருப்பிடம். இங்கும் ஷியாமளா தேவிக்கு ஒரு கிரகம் உண்டு. 17வதில் யோகினிகள் வசிப்பர். 18இல் மகாவிஷ்ணு. 19இல் ஈசானன். 20இல் தாராதேவி. 21இல் வாருணி. 22வது அகங்காரக் கோட்டையில் குருகுல்லா தேவி. 23வது சூரிய பிராகாரத்தில் மார்த்தாண்ட பைரவர். 24இல் சந்திரன். 25வது ஸ்ருங்காரவனத்தில் மன்மதன். இதற்குள் மகாபத்மவனமும் கற்பக விருட்சத்தோப்பும், அதன் நடுவில் சிந்தாமணி கிருகம், அதன் அக்னி மூலையில் சிதக்னி குண்டமும், கிழக்கு துவாரத்தின் இருபுறமும் மந்திரினி தண்டினி தேவிகளின் கிரகங்களும் உள்ளன. 4 துவாரங்களிலுள் சதுராம்நாய தேவதைகள் காவல் இருப்பர். இதனுள் நவாவர்ணங்களுடன் கூடிய ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் சர்வானந்தமயம் என்னும் பிந்து பீடத்தில் பஞ்சபிரம்மாசனத்தில் சதாசிவன் உடைய மடியில் மகா திரிபுர சுந்தரி எழுந்தருளியிருப்பாள். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.